கிடாவாண்ணா? எல்லாம் ஒண்ணு கடை தான், நம்ம கடை தான். கம்மியா இது எவ்வளவுக்கு முடிச்சியா? இதா இது வெறும் 15,000 தான். ஒரு கிடா. எத்தனை பல்லுண்ணா? இது 4 பல்லு. வெயிட் எவ்வளவு இருக்கும்ண்ணா? வெயிட் 20 கிலோ இருக்கும். 20 கிலோ இருக்கும். கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படியா. நம்ம முஸ்லிம் வியாபாரி பதமா கிராமத்தில் வாங்குவோம், கொண்டு வந்து கொடுப்போம். 1000 ரூபா குட்டிக்கு 500 ரூபா 1000 ரூபா இருந்தால் கொடுத்துருவோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 45 15 58 07. இந்த மாதிரி கிடாவன்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். திருமணம் சந்தைக்கு பார்க்கலாம், வாடிப்பட்டி சந்தையில் பார்க்கலாம், சின்னமனூர் பார்க்கலாம், பெரிய பெரிய சந்தையில் பார்க்கலாம். நாட்டு கிடா தான் வச்சு. நாட்டு கடை தான் நம்ம கையில் இருக்கும். அண்ணா ஆடு உங்கள்கிட்ட கிடையாது. கர்நாடகா குட்டியே வாங்க மாட்டோம். நாட்டு கடை தான். கிராமத்தில் போய் நாங்கள் அலைஞ்சு பைக்கு போட்டு போய் அலைஞ்சு வாங்கிடுவோம். வாங்கி வந்து நம்ம இதை பதமாக கொடுத்துருவோம். சந்தைக்குள்ள வந்து இந்த மாதிரி கிடாவன்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கண்டிப்பான முறையில் வாங்கிக்கலாம். இந்த வாரம் சந்தை 45,000. என்ன விசேஷம்ண்ணா? 45,000. என்ன விசேஷம்ண்ணா? கறி சீசனுக்கு உரிக்குதுக்க. அப்படியா? எடை தாங்குமா? தாங்குமனே. தாங்கும்ண்ணா. எந்த ஊரு கடைண்ணா? உசிலம்பட்டி. ஒரிஜினல் கடை தான் வெட்டுவீங்களா? நல்ல பெரிய கடையா பார்த்து வாங்கி வெட்டுவீங்க. உசிலம்பட்டியில இருந்து இங்க வந்திருக்கியா? வாடிப்பட்டிக்கு. இங்க வர லாபமாண்ணா? லாபம். திருமங்கலம் போக மாட்டியா? எல்லா சந்தையும் போவான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டு வந்து நிற்கி. அப்புறம் எல்லா சந்தையும் நிறுத்த. நாளைக்கு உசிலம்பட்டி, திங்கக்கிழமை சின்னமனூர், அப்புறம் வெள்ளிக்கிழமை திருமங்கலம், அப்படி அவனை கட்டிக்கிட்டே தெரியும். புதன்கிழமை உசிலம்பட்டியா அப்படி சொல்லு. அதுவும் போகணும்னு சொல்லிட்டு உசிலம்பட்டி பெரிய சந்தை அண்ணா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்களா? அந்த காலத்துல இருந்து பெரிய சந்தை எடுத்துட்டு இப்ப சந்தை இல்லாம சின்ன சந்தையா போச்சு. ஒரு கடையா போச்சு. சரி சரி. கறி என்ன ரேட்டுக்கு போடுறீங்கண்ணா? கடா கறி 900 ரூபா, ஆட்டு கறி 600 ரூபா. பேச்சாளிங்க அண்ணன் எடுப்பா, அடுத்து பேசுப்பா. என்ன வேணுப்பா? கிடா எவ்வளவு சொன்னாங்க ஐயா? 25,000 to 30,000 ரூபாய் கடை இருக்கு. இது 20,000 முடி சொல்றாரு. கருங்கடா. இது கோயிலுக்கு ஆகும், கறி கடைக்காக. அப்படி இருக்கிறதுனால இந்த கிடாய் எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 15,000. பல்லு எத்தனைண்ணா? பல்லு 4. இங்கே வியாபாரி அண்ணா? வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9747198003. எந்த ஊருண்ணா? எந்த ஊர் நீங்கள்? இந்த மாதிரி கிடாவன்னா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். போட்டோ எடுத்து விட்டு கடையில ஏறி உட்காரு. விலை சொல்லு. விலை கேட்கிறேன். 16,000 ரூபா. வெறும் 12,000 விலை சொல்லிக்கிறீங்க. 16,000 கொடுக்குற விலை சொல்லு. 16,500. இல்லை கொக்காலாக்க பார்த்து சொல்லுங்கடா. பார்த்து சொல்லுங்கடா. என்ன கறி வேணும்? மூணாடு 20,000 ரூபா. மூணாடு 20,000 ரூபா. உசிலம்பட்டி வியாபாரி தான். மூணாடு 20,000 குராலாண்ணா? 6 பல்லு எல்லாமே 6 பல்லு. அவனை பிடிச்சு விடு. எவ்வளோ சொன்னாங்க ஐயா? 24 ரூபா சொன்னாங்கய்யா. 20,000க்கு வாங்கியிருக்கோம்யா. அறுக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம்யா. கிடைக்கும். என்னதோ தோல் போக ஆட்டுக்கு 1000 ரூபா கிடைக்கும்யா. ஒரு பெரிய அப்பா பேர் ராசு.
எது பெடிச்சு போடு எங்க நம்ம சாப்பிட்டா நல்லா எந்திரிக்குமே உங்களுக்கு தான் எந்திரிக்குது கடைசி நல்ல காமி நல்ல காமி வாங்கி பேச்சு அடிச்சுடுறான் சொல்றேன் 17,000 சரி எவ்வளோ தர கேளு 13,000 இல்லைப்பா கட்டாதுமாண்ணா பார்த்து கேள்மணியா 14 பார்த்து கேள்மணியா 15 ரூபாய் கேள்வி ஏதாச்சும் தரேன் 13,500 போடுறோம் இல்லை பங்காளி கட்டா 500 மேலே போட்டு 14,000 இல்லை 15,000 கேள்வி என்ன தரேன் 500 கம்மியாக சொல்லி 600 கறி போடுறேன் என்னடா இல்லைம்மாண்ணா வாங்கலையா 600 கறி போடுறேன் எப்படி போட்டுக்கிறேன் என்ன வளர்ப்பாங்க கடை விட்டு மாறி போயிரு 15 ரூபா வருவோமுங்க 15,000 17,500 கேட்டு கொடுக்கலாம் 500 ரூபா சேர்த்து தருவோமா வேற ஆளு கடானே எவ்வளோ சொன்னாங்க வேற ஆளு கடானே 26 எல்லாம் முடிச்சாச்சு ஆள்லாம் வாங்கி முடிச்சாச்சு எவ்வளோ 26,000 தான் 2 கிடாவா ஒரே கடை 30 ரூபா 30,000 வாங்கியிருக்காங்க பேச சொல்றாங்க அப்படியே பேசுறேன் என்ன குட்டிண்ணா செம்புலி குட்டி செம்மறி குட்டி ஒரு குட்டி எவ்வளோண்ணா 5,000 5,000 இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்கணும்ண்ணா இன்னும் 6 மாதத்துக்கு வளர்க்கணும் 6 மாதம் 8 பேரை குட்டியா இல்லை நம்ம தமிழ்நாட்டு குட்டி தான் 8,000 குட்டி ரெண்டுமே 7,000 கொடுத்துப்போங்க 7,000 இது ஒற்றை குட்டி 5 ரூபா வளர்க்குறதுக்கு 4,000 கொடுத்துப்போங்க அவர் வேட்டி எடுக்கிறாரு இந்த கிடா எவ்வளோண்ணா 21 சொன்னேன் 21,000 நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா புதூர் இது உங்கள் ஃபோன் நம்பர் 96 00 25 50 59 இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி வேறு வச்சிருக்கேன் இந்த கிடா எவ்வளோண்ணா இந்த கடை வெள்ளாடுனே இது கடை இல்லை ஆடு ஆடு ஒரு ஆள் எவ்வளோண்ணா 7,000 ரூபாண்ணே ஒன்று 7,000 7,000 ரூபா நீங்கள் வியாபாரியாண்ணா வியாபாரி தான் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா
நாங்கள் வாரையில் காஞ்சரம்பேட்டை. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் 63 79 76 80 60. இந்த மாதிரி ஆடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். வேறு வச்சிருக்கீங்க? வேறு பண்ணை இருக்குது, அங்கே இருக்குது. காஞ்சரம்பேட்டைக்கு வாங்க. பேர் ரூபன் ராஜ், காஞ்சரம்பேட்டை வாங்க. ஆடு வேணுமானே வாணே, ஒரு 4 ஆடு இருக்குண்ணே, கொண்டு போனேன். என்ன ஆடு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? ஆடு ஒன்று 11.5 சொல்கிறீங்கண்ணா. 11,500. பல்லு வச்சுன்னா பல்லு சேர்ந்ததுங்கண்ணா, கடை முளப்பு பல்லு சேர்ந்ததுங்கண்ணா. கறி கடைக்கு வாங்கிட்டு போவாங்களா? கறி கடைக்கு வாங்குவாங்க, வளப்புக்கும் வாங்குவாங்கண்ணா. நீங்கள் வியாபாரியாண்ணா? நாங்கள் வியாபாரிண்ணா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? பாலமேட்டு பக்கம் சத்திரவெள்ளாளப்பட்டி ஊர். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 87 63 79 93. இந்த மாதிரி நாட்டு ஆடு வெள்ளாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம்ண்ணா. பண்ண ஆடெல்லாம் பண்ண ஆடுலாம் கிடையாதுண்ணா, வளர்ப்புக்கு. வளப்புக்கு. எந்த ஆடு வேணுமா? 2 செனை எந்த ஆடு வேணும்? இந்த ஆடுக்கு வேற ஆளுக்கு 12 ரூபா சொன்னேன், நீங்கள் 11,000 கொடுங்க. எவ்வளோ தர்றீங்க? எவ்வளோ தர்றீங்க பண்ணி? எவ்வளோ தர்றீங்க? 6 ரூபாய்க்கா? இது போட்ட குட்டி தானே தாய். என்ன தாய் எப்படி சொல்கிறீங்க? சரிங்க தாய். கிலோ 1000 ரூபாய்க்கு. ஏது அப்படின்னா ஒன்றும் இல்லை. கிலோ உங்கள் ஊரில் கிலோ 1000 ரூபாய்க்கு கறி விற்கிது. அதுக்கு தகுந்த மாதிரி கடைக்கு சேல்ஸ் பண்ணுறவர் அவர் மட்டும். இவர் காஞ்சரம்பேட்டை மொத்த சேல்ஸ் வியாபாரி தான் பார்க்குறாரு. மொத்த கறிக்கு சங்க தலைவர் அவர். ஆர்டர் பண்ணுறாங்களா, இந்த கொரியர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அதை வாங்கிக்க டோர் டெலிவரி பண்ணுறவர். பேர் பவுன்ராஜ், ஊர் காஞ்சரம்பேட்டை.